ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோடி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் இருந்த அன்பர்கள் இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, இந்த ஸ்தானம் மனிதனுக்கு மிக மிக மோசமான ஸ்தானம். ஏன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு மனுஷனை அலக்கழிச்சு தீராத ஒரு பிரச்சனை கொடுத்து மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடனை முழுமையாக குறைக்கும். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அப்படின்னா மனுஷன் நிற்பாங்க ஒன்று. அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நோயோடையே போராடிட்டு இருப்பாங்க. சில அன்பர்கள் கடனோட போராடுவாங்க. சில அன்பர்கள் காலம் ஃபுல்லாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு தான் போராடுவாங்க. இதுபோல் அன்பர்கள் சில அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு இருந்தாலும் அங்கே கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் வம்பு வழக்கு நோய். சரிங்களா? இந்த விஷயம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துட்டாலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, எல்லா அன்பருக்கும் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அப்படி பாக்கியமாக நம்ம பிறக்கிறதும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கும் ஒரு கடன் அல்லது நோய் ஏதோ ஒன்று இருந்து நம்மளை வாழ்க்கையில் புரட்டி போட்டுட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கடன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த நம்ம எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? நோய் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம்? கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வராமல் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையாக ஒரு கோவில் பரிகாரமாக சொல்கிறேன். நண்பர்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். எப்படி பார்த்தா சேனலில் பார்க்குறீங்க, பார்க்குற அன்பர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி கத்திட்டு இருக்கானப்பா, இவன் சொன்னதுக்காகவா இவன் பரிகாரத்தை ஒரு மாதம் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு பரிகாரமாக கொடுத்துருக்கேன் தவிர நான் இதையுமே யார்கிட்ட சொல்கிறதும் கேட்டும் ஒரு புக்ஸை பார்த்து படித்து இல்லை யூடியூப் சேனலில் பார்த்து இப்படிலாம் நான் இது சொல்கிறதே கிடையாது. என் அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் தான். சரிங்களா? சரி, இப்போ எந்த ஒரு ஸ்தானத்தையும் கணக்கு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. இந்த பிறப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயமும் அதில் தான் அடங்கியிருக்குது. அதிலே நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் தான் இருக்குது. ஆனால் நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். சரியாக தேர்ந்தெடுத்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் செஞ்சோம் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்க கஷ்டத்துலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரு ஸ்தானத்துக்கு அதுக்கு நேர் இயலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் தான் நிவர்த்தி ஸ்தானம். அப்போது நீங்கள் ஆணுக்கு பெண் நிவர்த்தி, பெண்ணுக்கு ஆண் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 12ஆம் இடம் தான் நிவர்த்தி. 6க்கு 12 தான் நிவர்த்தி. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு கடன் பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்கள் கடன் பிரச்சனை உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே முதல்ல உங்களுக்கு போகிறது தூக்கம் போயிடும். சரி, ஒரு நோய் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கம் போயிடும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளை கொண்டு ஈஸியாக நோயின்னு போகிறோம், ஹாஸ்பிட்டல் போனோன்னா தூக்கி பெட்டில் படுக்க போட்டு ஒரு ஊசியை போட்டு டேப்லெட்டை போட்டு தூங்க விட்டுருவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. இது அப்படியே கோவில் பரிகாரமாக மாற்றி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். சரிங்களா? சரி, இது எல்லா ராசியில் பிறந்த ஆண்களும் இருப்பாங்கன்னா சில ராசியில் பிறந்த ஆண்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இவங்க காலத்துக்கும் கடனில் தான் இருக்கணும். அது விதி, அதை மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் இறைவன்ட்ட வழிபாடு எப்படி கேட்கணும் அப்படின்னாச்சுன்னா, இறைவா இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ கடனில் இருக்குங்கிற அமைப்பு கொடுத்துட்ட, இந்த கடனையும் இந்த நோயையும் நோய் இல்லாமையும் இந்த பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்லாமையும் என்ன காத்து கொடு அப்படின்னு கேட்டுட்டு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அதை நான் தாங்குற அளவுக்கு உண்டான சக்தியை கொடுன்னு கேட்கலாம். தீர்த்து வையின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது. தீர்த்து வையின்னு கேட்கக்கூடாது. எந்த விஷயமாலும் வரட்டும். ஏன்னா பிறப்பு அமைப்பு நமக்கு லக்னாதிபதி 6ல் அமைஞ்சிட்டார்ல. அப்போ எந்த அமைப்புப்படி நீ எனக்கு இந்த ஜென்மத்தில் என்ன ஜனிக்க வச்சியோ அந்த அமைப்புப்படி எந்த ஒரு எதிரி கடன் வம்பு வழக்கு கோர்ட்ஸ் எது வந்தாலும் சரி அதை சந்திக்கிற மன தைரியத்தையும் ஒரு தில்லான ஒரு விஷயத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. அதை நான் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். சரி, இப்போ மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் நீங்கள் எந்த கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணால், எந்த கோவிலில் போய் நீங்கள் படுத்து தூங்கி எழுந்துச்சு வந்தால் உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் நோய் பிரச்சனை எல்லாம் தீரும் அல்லது கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் மட்டும் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணினீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல நான் ஒரு நல்ல பயன் சொல்லியிருப்பேன், நீங்கள் தாண்டி போயிடுவீங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த வீடியோ பார்த்து அர்த்தம்லாம் போயிடும். சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். சரி,
இப்போ மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடனை கொடுக்கிற கூட்டான ராசி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசி உங்களுக்கு வந்து 6வது ராசியாக வர்றதுனால வந்து பாருங்க, அந்த கன்னி ராசிக்கு நேர் 7ஆம் இடம் எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசி தான் உங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தி ஸ்தானம். அப்போ அந்த நிவர்த்தி நம்ம எப்படி பண்ண முடியும் ஒரு கோவிலில்? அந்த மீன ராசியை கணக்கு பண்ணி பாருங்க, அது பெண் ராசி, கடல் ராசி, நீர் ராசி. அப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு கோவில், அம்பாள் தெய்வங்கள் கோவிலை தேர்ந்தெடுத்து, அல்லது ஜீவசமாதி சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி கோவில் கடற்கரை ஓரமாக நீர்நிலை ஓரமாக இருக்கிற கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் போய் இரவு நேரம் நடக்கிற அபிஷேக பூஜையை பாருங்க. முடிஞ்சால் நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அல்லது அபிஷேக பூஜையை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரணும். சாமி கும்பிட்டு உடனே வரக்கூடாது, அங்கேயே இரவு நேரம் தூங்கணும். இப்படி எத்தனை நாள் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கடனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? கடன் நிறையா இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் கோயில் போட்டு தான் தீராது. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக போகணும். கடன் வந்து அளவாக இருக்குன்னா ஒரு 3 மாதம் போகலாம். அப்போ கடன்லேயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா மாதம் ஒரு முறை, சரிங்களா, பௌர்ணமி, அமாவாசை அல்லது உங்களுக்கு எந்த நாள் இஷ்டப்பட்ட நாளாக வருதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. எந்த நாளில் நீங்கள் முதல் தடவை போகிறீங்களோ அதே மாதத்தை அதே நாள் கனெக்ட் பண்ணி அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 11 மாதம் போய் அந்த கோவிலில் வந்து இரவு நேர அபிஷேக பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த கோவிலையே நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலையில் நீங்கள் வீட்டுக்கு வந்து இப்படியே தொடர்ச்சியாக 11 மாதம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணம். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணத்திற்கு வந்து 6ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். தன்னுடைய ராசி அதிபதியான துலாம் ராசி அதிபதியே அவருக்கு வந்து பிரச்சனையாக வர்றாரு. அப்போ 6ஆம் அதிபதியும் லக்கணாதிபதியும் உங்கள் ராசி ஏதோ ராசியும் வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து கடன் தொல்லைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். எந்த வழியாக இருக்கும்? வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அல்லது கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அதாவது இது எல்லாமே நீங்களே உருவாக்குற விஷயம்தான். இந்த அன்பர்கள் வந்து எந்த கோவிலை வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும்? இந்த அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு நேர் எந்த ராசின்னு பாருங்க, மேச ராசி வரும். மேச ராசி வந்து மலை மேல் இருக்கும் தெய்வங்களை குறிக்கிற ராசி. அதே சமயத்தில் வந்து அது ஆண் ராசி, நெருப்பு ராசி. அப்போ இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இருந்து தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அன்பர்கள் வந்து மலை மேல் இருக்கும் முருகன் கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது திருவண்ணாமலை சிவன் கோவிலை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோவில் நெருப்பு தத்துவம் சம்பந்தப்பட்ட கோவிலை தேர்ந்தெடுத்து இரவு நேரங்களில் போய் அந்த இறைவனுக்கு நடக்கிற அபிஷேக பூஜைகளை கலந்து அல்லது நீங்களே அபிஷேகங்கள் செய்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த கோவிலில் இரவு நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா குறைஞ்சது 3 மாதம் அல்லது 9 மாதம் அல்லது 3 அல்லது 7 அல்லது 9 அல்லது 11 மாதங்கிறது கடைசியாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணம். இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் இடமா வருவது எதுன்னு பாருங்க, விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி தான் உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோய் போன்ற விஷயத்தை கொடுக்குற ராசி. அந்த ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம். அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது பாருங்க, அது வந்து ஒரு பெண் ராசி. சரிங்களா? அது ஒரு பெண் ராசி. அப்போ நீங்க வந்து உங்களுடைய நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் சிறப்பு. பெண் தெய்வமாக இருந்தால் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து அந்த பெண் தெய்வங்கள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு வந்து இரவு நேரம் நடக்கிற அபிஷேக பூஜையில் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு அபிஷேக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம், சரிங்களா, நல்லா கேட்டுங்க, அபிஷேக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இரவு நேரம் வந்து அந்த 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 கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஏசி ஹோட்டல், சரிங்களா, என்னங்க ஏசி ஹோட்டல் எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு கேள்வி வரும். நம்மளே கடனில் உட்காந்துருக்கோம், எப்படி போய் கடன் வாங்கி தானே கோவிலுக்கு போகிற சூழ்நிலை வருது. கடனோட கடனாக ஒரு நல்ல ஏசி ஹோட்டலில் விலையுயர்ந்த ஏசி ஹோட்டலில் வயிறார இனிப்பு பலகாரம் உள்பட சிறப்பாக சாப்பிட்டுட்டு அங்கேயே நீங்கள் இறைவன் கோவில் சன்னிதிலே தூங்கி எந்திரிச்சு காலையிலே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம்.
இப்படி வந்து 3 அல்லது 7 அல்லது 9 அல்லது 11 மாதம் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய எந்த ஒரு கடன் இருந்தாலும் சரி, எந்த நோய் இருந்தாலும், எந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் சரி, ஈஸியாக அப்படியே தீர்ந்துடும். சரிங்களா? இது இது வந்து மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி, கடக லக்கணம். இந்த கடக ராசி, கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசி. தனுசு ராசி காலதேவனுக்கே 9வது ராசி. அப்போ உங்களுக்கு வந்து காலதேவனுக்கு 9 அப்படி 9வது ராசி கோவில். உங்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தாலே இறைவனே உங்களுக்கு கடன்காரனா வர்றாரு, கடனை உருவாக்குற ஒரு சூழ்நிலை வர்றாரு. அப்போ பிறப்பின் அமைப்புப்படி கடக ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எதுன்னு பாருங்க. கடக ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி. அப்போ மிதுன ராசி வந்து மிதுன ராசியின் தன்மை என்ன? மிதுன ராசி வந்து ஒரு 3 ரோடு சந்திக்கிற இடத்தை குறிக்கிற இடம், முச்சந்தியை குறிக்கிற இடம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆண் ராசி. அதே சமயத்தில் வந்து அந்த ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ கடகம் ராசியில் பிறந்து கடக லக்கணத்தில் பிறந்து உங்களுக்கு வந்து தீராத ஒரு நோய், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் உட்காந்துருக்கிறோம், நமக்கு நிவர்த்தியே இல்லையே ஆண்டவா அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 3 ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற ஒரு பெருமாள் தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அரங்கநாதன் சொல்கிறோம்ல, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுத்துக்குங்க. ஸ்ரீரங்கம், காரமடை ரங்கநாதர் இது மாதிரி தெய்வங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு சரிங்களா, அந்த கோவிலுக்கு இரவு நேரம் நடக்கிற அபிஷேக பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த கோவிலில் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் இரவு நேரம் வந்து அபிஷேக பூஜை கலந்துட்டு அங்கே தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் காலையில் எழுந்து வெளியே வரும்போது மறுபடியும் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வெளியே வரணும். ஏன்னா இரட்டைத்தன்மை குறிக்கிற ராசி. அதே சமயத்தில் வந்து அந்த ராசியின் தன்மை வந்து இரட்டைத்தன்மை குறிக்கிற ராசி. 2 நேரம் நீங்கள் வழிபடணும். இரவு நேரமும் வழிபடணும். வீட்டுக்கு கிளம்பி வெளியே வரும்போதும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த கடன் இருந்தாலும் தீர்ந்துடும். இதே அமைப்பு வந்து நீங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யலாம், எப்படி அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ நீங்கள் வந்து அந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல படுத்துவங்கணும். சரி, காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் மண்டபத்தில் ஃபேன் ஓடுது, ஃபேனுக்கு அடியில் படுத்துவங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். எப்படி கும்பிட எத்தனை மாதம் போகலான்னு கேட்டிங்கன்னா 3 மாதங்கிறது ஒரு கணக்கு. அதில் இருந்து 3, 5, 7, 9, 11 11 மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தேர்ந்துவிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணம். இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்திற்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அப்படியே நேர் 7வது ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசி. அப்போ கடக ராசி தான் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும், நோய் பிரச்சனையும், மனப்பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உண்டான அமைப்பில் கடகராசி தன்மை தான் வேலை செய்யும். அந்த கடக ராசியை நம்ம எப்படி இயக்கலாம்? கடக ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பாருங்க, பெண் தெய்வம். சரிங்களா? அந்த ராசி வந்து பெண் ராசி. அங்கே இருக்கிற தெய்வம் பெண் தெய்வம். அந்த ராசியின் தன்மையை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு நீர் ராசி. அப்போ நீர் ராசியில் போய் அந்த நீர் ராசி தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி. எப்படி நீர் ராசி நிவர்த்தி ஆகும்? சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. உங்கள் ராசி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசி. சிம்மம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசி தான். சரிங்களா? நெருப்பை வந்து எவ்வளவுக்குள்ள நெருப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நெருப்பு கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தன்மை வந்து நீருக்கு இருக்குது இல்லை. நீருக்கு எந்த அளவுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நீரும் நெருப்பும் ஒன்றும் சேராது. ஆனால் அந்த நெருப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான தன்மை நீருக்கு உண்டு. அப்போ உங்களுடைய நிவர்த்தி எங்க இருக்கு? கடகராசியில் இருக்குது. கடகராசியை நம்ம எப்படி இயக்கலாம்? அப்போ கடகராசி அப்படிங்கிறது ஒரு ஆற்றோரமாக இருக்கிற பெண் தெய்வங்கள். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா திருவானைக்காவில் அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குல்ல, அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்கு, அந்த கோவிலும் எடுத்துக்கலாம். சமயப்படுத்து மாரியம்மன் கோவிலும் எடுத்துக்கலாம். இது போல இருக்கிற தெய்வங்கள், ஆற்றோரமாக இருக்கிற மிக மிக பிரபலமான தெய்வங்கள் எடுங்க. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா காந்திமதியம்மன் கோவில் எடுக்கலாம். இந்த மாதிரி கடற்கரை ஓரமாக ஆற்றோரமாக இருக்கிற தெய்வங்கள், தப்பா சொல்லிட்டேன், ஆத்தோரமாக இருக்கிற தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து இரவு நேர பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு, சரிங்களா, இரவு நேர பூஜையில் கலந்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த அபிஷேக பூஜை தான் கலந்துக்கணும். அதான் மெயின். அபிஷேகம் பண்ணீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இளநீர், பன்னீர், பால் போன்ற பொருட்களை கொடுத்து அபிஷேகம் செய்து அந்த கோவிலில் வந்து நீங்கள் அந்த அம்பாளுக்கு வந்து பட்டு துணி எடுத்து சாத்தி
சரிங்களா? நீங்களும் வந்து அந்த இரவு நேர பூஜையை கண்டு கழிச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சரி, எத்தனை மாதம் செய்யலாம்னா உங்களுடைய முடிவை நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். 3, 5, 7, 9, 11. ஆனால் 11 மாதம் தொடர்ச்சியாக போனீங்க அப்படின்னாச்சுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நோய் பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக தீர்ந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குற ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசி உங்களுக்கு 6வது ராசியாக வருது. அந்த கும்பராசிக்கு நிவர்த்தி ஸ்தானம் எதுன்னு பாருங்க, அப்படியே பாருங்க, சிம்ம ராசி தான் வரும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நோயை கொடுக்கிறார். உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். அப்போ சிம்ம ராசியின் தன்மை என்ன? சிம்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குகைகள் அதிகமாக இருக்கிற இடம், அது சிம்ம ராசியின் தன்மை குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் கோவில், மலை மேலே இருக்கிற தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இது ஆண் ராசி. ஆண் ராசியாக வர்றதுனால வந்து நீங்கள் வந்து சிவன் கோவிலை தேர்ந்தெடுக்கலாம், முருகன் கோவிலை தேர்ந்தெடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து குகை, அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே குகை இருக்கணும். அப்போ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் போனால் குகை இருக்குது, வள்ளி குகை இருக்குது. இது போல் எல்லார் கோயிலும் சில கோயிலில் குகை இருக்கும், குகைக்குள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோவிலாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வந்து ஆண் தெய்வங்களாக இருக்க வேண்டும். அதுக்காக திருச்செந்தூர் போகலாமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. திருச்செந்தூர் வந்து நீர் ராசி, அதையும் சொல்லிடுறேன். இப்போ திருச்செந்தூர் அப்படிங்கிற முருகன் கோயில் போகலான்னு சொன்னீங்களா இங்கேயா, அது வந்து திருச்செந்தூர் போனால் அங்கே குகை இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் என்பது நீர் ராசி. சரிங்களா? மேசம், பழனி மலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நெருப்பு ராசி. இந்த ரெண்டுக்கு அந்த தத்துவங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது. ஆனால் ஆண் ராசி சம்பந்தப்பட்ட மருதமலை, சரிங்களா, மருதமலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழனிமலை, இது போல கோயிலை தேர்ந்தெடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் கோவில், அப்போ மலை மேல் இருக்கிற சிவன் கோவில்களை தேர்ந்தெடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்று மேல் இருக்கும் சிவன் கோவிலை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது சம பூமி அளவில் இல்லாமல் உயரமாக இருக்கிற இடங்களில் மலை மேல் இருக்கிற சிவன் கோவில் தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து இரவு நேர பூஜையில் வந்து நீங்கள் கலந்து அந்த இறைவனுக்கு உண்டான அபிஷேகங்கள் செய்யலாம். இறைவனுக்கு அங்கே என்ன அபிஷேகம் செய்யலாம்? அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சிவனுக்கு நீங்கள் வந்து தேன், சரிங்களா, வில்வ இலையில் தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். வில்வ இலை ஜலம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம், தேன் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம். மறக்காமல் அந்த இரவு நேரத்தில் வந்து அந்த கோவில் வாசலில் நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். அதுதான் முதல் பாயிண்ட்டில். வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே அந்த கோவிலை படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு விடியகாலம் நீங்கள் எழுந்திரிச்சு வழக்கம் போல் உங்கள் வேலை பார்க்கலாம். இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய கடனுக்கு தகுந்த மாதிரி, நோய்க்கு தகுந்தாற் போல் 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், இப்படி 11 மாதம் இப்படி தேர்ந்தெடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய எந்த ஒரு கடனாக இருந்தாலும் ஈஸியாக நிவர்த்தியாகி வரும், நோயாக இருந்தாலும் சரியாகி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்கணம். இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பிரச்சனையும் கொடுக்கறதுக்குண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, மீன ராசி. மீன ராசி தான் உங்களுக்கு வந்து கடன் சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்குண்டான ஸ்தானம். அந்த மீன ராசிக்கு 7ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அப்போ கன்னி ராசியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானமாக வருது. உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம், மற்ற விஷயத்துக்கு இல்லை. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்க அவமானங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இது நிவர்த்தி ஸ்தானம். அப்போ கன்னி ராசி நம்ம எப்படி ஏற்கலாம்? கன்னி ராசியின் தன்மை என்ன? கன்னி ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அறிவு சார்ந்த ராசி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் தன்மை அப்படிங்கிறது, கோவிலுக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அதாவது மகாவிஷ்ணுன்னு எடுத்துக்கலாம். மகாவிஷ்ணு அதாவது பெருமாள் தெய்வங்கள், புதனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய, மகாவிஷ்ணு அம்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித தெய்வங்களும் வந்து கன்னி ராசியை சேர்ந்து வரும். இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளமான இடங்களில் இருக்கிற மாதிரி உள்ள கோவில்கள், அதாவது பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கோவிலும் சமமாக இருக்கும், சமமான ரோட்டில் இருக்குன்னா இந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 20 அடி பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற பெருமாள் தெய்வங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது பெண் ராசி. பெண் ராசி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் தெய்வத்தோட சேர்ந்து வந்து ஆண்டாள் போன்ற தெய்வங்கள், அதாவது பெருமாளின் துணைவியார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கோவிலாக இருக்க வேண்டும். சரி, அந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுத்தால் தான் சரியாக வருமா, வேற கோவில் தேர்ந்தெடுத்தால் சரியாக வராதான்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பச்சை நிற பட்டு உடுத்தி அலங்காரம் செய்யும் அனைத்து வித அம்பாள் தெய்வங்களும் இதுக்கு சிறப்பாக இருக்கும்.
சரி, அப்போ எந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கலாம்? மதுரை மீனாட்சி அம்மன் பச்சை பச்சை பட்டு சம்பந்தப்பட்ட பச்சைக்கு அதிபதியே மதுரை மீனாட்சி அம்மன் தான். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் தேர்ந்தெடுக்கலாமா? கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தங்குறது இது போன்ற விஷயங்கள் செய்யலாம். அப்போ நீங்க வந்து அம்பாள் தெய்வங்கள் மரகத லிங்கம், மரகதம் சம்பந்தப்பட்ட கலர், பச்சை நிற கலர்ல இருக்கு ஜெகஜோதியா சொலிக்கிற அந்த அம்பாள் தெய்வங்களையும், அதே சமயத்தில் வந்து மகாவிஷ்ணு அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வங்களையும், பள்ளமான இடங்கள்ல இருக்கிற பெருமாள் தெய்வங்களையும், பள்ளமான இடங்கள்ல இருக்கிற அம்பாள் தெய்வங்களுக்கும் இரவு நேர பூஜைக்கு நீங்க வந்து பச்சை நிற பட்டெடுத்து சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த இரவு நேர அபிஷேக பூஜையும் கலந்து அந்த பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தூங்கி எந்திரிச்சு நீங்க காலையிலே நீங்க மறுபடியும் வந்து நீங்க வேலைக்கு வந்துடலாம். இப்படி தொடர்ச்சியா 3, 5, 7, 9, 11 வாரங்கள் நீங்க உங்களுடைய கடனுக்கும் நோய்க்கும் உங்கள் பிரச்சனைக்கு தகுந்தாற் போல நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு வேண்டுதலை வச்சு நீங்க போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீராத நோய், கடன் பிரச்சனை எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் வந்து பள்ளமான இடத்துல இருக்க கோயிலை மட்டும்தான் சாமி கும்பிடலாமான்னு ஒரு கேள்வி வரும். அது மட்டும் அல்ல, நீங்கள் வந்து கல்லூரி, காலேஜ், சரிங்களா, சொசைட்டி இது போன்ற கோவில்கள் அருகில் இருக்கிற இடங்கள்லையும் கும்பிடலாம். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும். அதாவது 4 கால பூஜை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கோவிலாக இருக்கணும். அப்போ தான் இரவு நேரத்தில் வந்து 9 மணிக்கு மேலே ஒரு பூஜை போடுவாங்க. அந்த பூஜை நீங்கள் கலந்துக்கிறதுக்கு சரியாக வரும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணம். சரிங்களா. இந்த விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்திற்கு அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி. மேச ராசி அதிபதி உங்கள் ராசிக்கும் அதிபதியாக வர்றதுனால வந்து கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும். அதனால இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வணங்கக்கூடிய கோவில் தெய்வங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ராசியின் தன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசி தான் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ராசி. அப்போ இந்த நிவர்த்தியை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்? அது ஆண் ராசியாக வருது. அப்போ நீங்கள் வந்து ஆண் ராசியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இரவு நேரங்களில், சரிங்களா, இரவு நேரங்களில் வந்து ஆண் தெய்வங்கள், சரிங்களா, ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில்லை, சரி, அதே சமயத்தில் வந்து அது ஆண் தெய்வம் தானே சொல்கிறோம், அது ஆண் ராசிங்களா ஆண் தெய்வம், அந்த ராசி அதிபதி பெண்ணாக வர்றாருல, அப்போ எப்படி கணக்கு இருக்கிறது? அந்த ராசி அதிபதி பெண்ணாக வருவதால், அந்த ராசி ஆண் ராசியாக இருப்பதால் நீங்கள் வந்து சிவனும் சக்தியும், பெருமாளும் மகாலட்சுமியும் இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும் கோவில்களில் எந்த கோவிலை தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த கோவிலில் போய் நீங்கள் இரவு நேர பூஜையில் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பூஜையை பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வரலாம். இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன், நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எளிமையாக நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் வந்து அது காலத்தேவனுக்கு 7வது ராசி, உங்களுக்கு நிவர்த்தியை ஈஸியாக உடனே கொடுத்துரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து எடை துலாபாரம் கொடுங்க. என்ன பொருள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த கோவில் நிர்வாகத்தில் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து பருப்பு வாங்குவாங்க, இந்த கோயிலில் அரிசி வாங்குவாங்க, இந்த கோயிலில் பழம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோயிலில் பூக்கள் வாங்குவாங்க, சில அப்படியே ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கடன் பிரச்சனை தீரல, நோய் தீரலை, பம்பு வேலை, கோர்ட்டு கேஸாக நடந்துகிட்டு இருக்குது, எந்த ஒரு முடிவும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம போராடிட்டு இருக்காங்க நண்பர்கள் வந்து துலாபாரம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா எடை கொடுத்தீங்கனாலே உங்கள் பிரச்சனை எல்லாமே இறைவன் வந்து ஈஸியாக நகர்த்தி கழிச்சு கொடுத்துருவான். இதை வந்து நீங்கள் மாசத்துல ஒரு தடவை, மாதம் 3, 5, 7, 9, 11 இப்படி வந்து தேர்ந்தெடுத்து பிரச்சனை தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் வணங்கலாம். சரி, துலாபாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மாதம் கொடுக்க முடியாதுல்ல, அப்போது முதல் மாதமும் கொடுங்க, சரிங்களா. நீங்கள் அந்த நேர்த்தி கடனை முடிக்கிற கடைசி மாதம் கொடுங்க, உங்கள் பிரச்சனை சரியாயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணம். இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்க அவமானங்கள், நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, தீரவே இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது, உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு நிவர்த்தி ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி. விருச்சகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் ராசி. அங்கே இருக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ஆண் தெய்வம். ஆனால் பெண் ராசியும் ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து நீர்நிலை ஓரமாக இருக்கிற தெய்வத்தை தேர்ந்தெடுக்கலாம். நீர்நிலை ஓரமாக எந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கலாம்? தனுசு ராசிக்கு நேர் 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம். அந்த நோய் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்தை நிவர்த்தி ஸ்தானம் கணக்கெடுத்தோம்னா விருச்சகம் அப்படிங்கிறது தெப்ப குளம், கிணறு, ஏரிகளை குறிக்கிற ராசி.
நீர்நிலையை குறிக்கிற ராசி, கிணற்றை குறிக்கிற ராசி. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் ராசினா அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து அங்கே ஒரு அம்பாள் தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த ராசியின் தன்மை எதுன்னு கேட்டிங்கன்னா பெண் ராசி. அந்த ராசியில் இருக்கிற அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவர் ஆண் கிரகம். அப்போ இரண்டும் ஒன்றா சேர்றதுனால வந்து நீங்கள் வந்து நீர்நிலை ஓரமாக இருக்கிற இப்போ திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த திருச்செந்தூரில் வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். சரி, அப்படி செய்ய முடியாத அன்பர்களுக்கு வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது. அந்த திருக்கோவில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் பெண் இருவருமே இருக்கிறாங்க. அது வந்து பெண் தெய்வம் ஆண் தெய்வம் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நீர்நிலை பக்கத்தில் தான் இருக்குது. நீர்நிலை அப்படிங்கிறது என்ன? கடற்கரை ஓரமாக தான் இருக்குது. அப்போ அங்கே நீர் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த கோவிலையும் தேர்ந்தெடுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வணங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்து வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து இரவு நேரம் தங்குறீங்க. தங்கி அங்கே வந்து முருகனுக்கு நடக்கிற அபிஷேகம் பூஜைகள் எல்லாத்தையும் சிறப்பாக கண்டு கழிச்சாச்சு. அங்கேயே தூங்கி எழுந்தாச்சு. காலையிலே அப்படியே அங்கே வந்து கிளம்பி வரும்போது அப்படியே வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயிலையும் அப்படியே போய் நீங்கள் தாயை தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசிக்கு உண்டான பிரச்சனை எல்லாமே அப்படியே நிவர்த்தி ஆகிவிடும். இது சில பேர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னால் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனை வருமே உங்களுக்கு. நீங்கள் திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உடனே ஒரு அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து செக் பண்ணி பாருங்கள், சரியாக வரும். ஏன்னா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை மட்டுமே அதிகமாக இருக்கும், விரைகள் அதிகமாக இருக்கும்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன நிவர்த்தின்னு கேட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் ஏதாவது அம்பாள் தெய்வங்களை உடனே கும்பிட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்துருக்கும். அப்படி தான் நடந்துச்சான்னு கேட்டேன். ஒரு தடவை நான் வந்து திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து முத்தாரம் கோயில் நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை போய் ஒரு தடவை போய் வணங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வளர்ச்சி இருந்தது. அது ஏன்னு நீங்கள் இப்போ சொல்லும்போது நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க. அந்த விஷயத்தை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து திருச்செந்தூரில் இரவு நேரம் தங்கிட்டு அங்கே இரவு நேரத்தில் பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தங்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் அப்படியே எழுந்திரிச்சு வந்து சரிங்களா, முத்தாரம் கோயிலில் 10 கிலோமீட்டர் தான். முத்தாரம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எது இருந்தாலும் அடிச்சு தூக்கி வெளியே வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி மற்றும் மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிற என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. சரி, இந்த மிதுன ராசியின் தன்மை என்ன? உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர் தான் கொடுத்து ஆகணும். நட்பு கிரகமாக இருந்தாலும் அவரே கொடுத்து ஆக வேண்டும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசியின் தன்மை என்ன? அது கோவில் ராசி. இருக்கிறதுலே நம்பர் 1 ராசி தனுசு ராசி தான். எவ்வளவு அடித்தாலும் தாங்கும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ராசி. நிறைய கொடுக்கவும் செய்யும், நிறைய கெடுக்கவும் செய்யும். ஏன்னா அது கோவில் ராசி. உங்களுடைய பாவம் புண்ணியங்களை எல்லாமே கலைக்கிற ராசி. அப்போ நீங்கள் வந்து ஒரு கோவில் தேர்ந்தெடுக்கிறீங்க. எந்த கோவில் தேர்ந்தெடுக்கிறீங்க? மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் வந்து தனுசு ராசி. மிக பிரம்மாண்டமாக இருக்கிற கோவில். 6 காலம் 4 கால பூஜை வந்து எந்த கோவிலை போட்டிருக்காங்களோ அது நெருப்பு தத்துவமாக வர வேண்டும். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா வரணும். நெருப்பு அப்படின்னாச்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா அது குரு பகவானோட வீடு. அங்கே வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்டதுனால வந்து நிறைய பிராமணர்கள் நிறைய ஐயர்கள் இருந்து பூஜை போட்டு அந்த கோவிலில் வந்து எனி டைம் பூஜை நடந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு கோவில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து விளக்குகளால் அதிகமாக அலங்காரம் செய்திருப்பாங்க, அந்த மாதிரி கோவிலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் வந்து இரவு நேர பூஜையை நீங்கள் அபிஷேக பூஜை பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு அந்த கோவிலை சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா அது குரு பகவான் சம்பந்தப்பட்ட கோவில். அப்போ குரு பகவான் சம்பந்தப்பட்ட கோவில் எடுக்கும்போது நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பிராமணர்கள்னு சொல்கிறோம்ல, ஐயர்கள் சாமியார்கள். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி ஒரு 100 அடி 200 அடி சுற்ற அளவுக்குள்ள அங்கே அல்லது கோவிலுக்குள்ளே வந்து ஜீவசமாதி ஆகிற மாதிரி மகான்கள் ஜீவசமாதி ஆகிற ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவங்க கடன் பிரச்சனை தேர்ந்தரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்க அவமானங்கள் எல்லாமே அடித்து தூக்கி போட்டு ஈஸியாக வந்துடும். எப்படி கும்பிடணும்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் அல்லது 3, 5, 7, 9, 11 கணக்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கடன் நோய் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி மற்றும் கும்ப லக்கணம். இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு நேர் 7ஆம் இடம் எதுன்னு பாருங்க, மகர ராசி வருது. மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கர்ம ராசி. காலதேவனுக்கு வந்து கர்ம ராசி, உங்களுக்கு வந்து அது நிவர்த்தி ராசி. அப்போ நீங்க வந்து
உங்களுக்கு வந்து இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் பிரச்சனை மேல் பிரச்சனை நோய் பிரச்சனை தாங்கலை என்னடா சாமி அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இரவு நேரங்கள் சரிங்களா, இரவு நேர பூஜையில் கலந்துக்கணும். எந்த கோயிலில் கலந்துக்கலாம், அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு சம்பந்தப்பட்ட இடங்கள், கர்மக்காரிகள் அதிகமாக பண்ணுறாங்கல்ல, மின் மயானங்கள் சம்பந்தப்பட்ட இடம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, அல்லது சேரும் சகதியும் கலந்த மாதிரி இருக்கிற, அதாவது அந்த கோவில் இருக்குன்னா கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சை புஞ்சை போன்ற நஞ்சை புஞ்சைகள்லாம் போட்டு வாழை மரம் தோப்புலாம் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இடங்களை இருக்கிற ஒரு கோவில். அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து பெண் தெய்வமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வயக்காடு இருக்குது, வயக்காடு பக்கத்தில் வந்து நஞ்சை புஞ்சை போட்டுக்கிறாங்க, பக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலை தேர்ந்தெடுக்கிறீங்க, அது பெண் தெய்வமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடுகாடாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. சுடுகாடு பக்கத்தில் சுடுகாட்டுக்கு மின்மயானம் இருக்குது, இங்கே ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது, அந்த காளியம்மன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, அந்த மாதிரி காளி கும்பிடாமல் கேட்டால் கும்பிடலாம், அதுதான் சிறப்பு. அந்த மாதிரி கோவிலில் போய் இரவு நேர பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அந்த கோவிலில் இரவு நேர பூஜையை பார்த்துட்டு அந்த கோவிலை தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நிவர்த்தி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 3, 5, 7, 9, 11 இப்படி வந்து எத்தனை மாதம் மேலே போக முடியுமோ அத்தனை மாதம் சரியாக போயிட்டு வரணும், அதுதான் அதில் பலன். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி மற்றும் மீன லக்கணம். இந்த மீன ராசி இந்த மீன லக்கணத்தில் பிறந்த இதுக்கு மேலே சொல்லிடுறேன். அந்த மகர ராசி அப்படிங்கிற அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கோவிலாக இருக்க வேண்டும், அதுதான் பாயிண்ட் அதில். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி மற்றும் மீன லக்கணம். இந்த மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்து உங்களை வந்து நெருக்கடி கொடுக்க உண்டான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசி மட்ட லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால வந்து 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் நிவர்த்தியாக இருக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா அது ஆண் ராசியாக வருது. அதே சமயத்தில் வந்து ஆண் ராசியாக வரதுனால வந்து அது கோபுரங்களை குறிக்கிற ராசி, ஆகாயத்தை குறிக்கிற ராசி. அப்போ உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இருக்குது, தீரவே இல்லை, எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்க அப்படின்னா ஆகாயம் உயரத்தில் இல்ல கோயில் கோபுரங்கள் அந்த மாதிரி தெய்வங்கள், அப்போ திருவண்ணாமலை சிவனை எடுக்கலாம். அதே சமயத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கோபுரமுக்குள்ள அது போன்ற இருக்கிற கோவில்கள் ஆண் தெய்வமாக இருக்க வேண்டும். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவிலாக இருக்க வேண்டும். பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் வந்து அடிக்கு ஒருக்கா பூஜை போடுவாங்க, மாசத்துல வந்து டெய்லி பூஜை போடுவாங்க. காலையில் ஒரு பூஜை, சாயங்காலம் ஒரு பூஜை, மத்தியானம் ஒரு பூஜை, இப்படி பூஜைகள் வந்து சரியான நேரத்துக்கு போடுவாங்கன்னா பூஜைகள், ஏன்னா சனி பகவான் வீடு அப்படிங்கிறத வந்து பூஜை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு போடுவாங்கன்னா 8:15 போடுவாங்க, 8:15 போடுவாங்கன்னா 8:30 போடுவாங்க, இப்படி டைம் முன்னப்பறம் தான் இருக்கும். ஆனால் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் அது ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலாக இருக்க வேண்டும். அது முருகன் கோவிலாக இருக்குது, ஒரு கோபுரம் பெரிய கோபுரமாக இருக்குது, கோபுரம் பார்த்தீங்கன்னா வெண்ணை முட்டை அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி கோவில் ஆண் தெய்வம் முருகன் கோவில். சரி, ஒரு காவல் தெய்வம் கோவிலாக இருக்குது எடுத்துக்கலாம், முனீஸ்வரன் கோவிலாக இருக்குது எடுத்துக்கங்க, சிவன் கோவிலாக இருக்குது எடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. காலபைரவர் கோவில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய கோவில்கள், அதாவது வீரபத்திரர் கோவில், காலபைரவர் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருக்கணும். கோவில் வந்து பழமையாக இருக்கணும், காளகஸ்தி மாதிரி பழமையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் இரவு நேர அபிஷேக பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு நீங்கள் கிளம்பி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். அதுவும் எப்படி கிளம்பி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பூஜையை பார்த்து முடிச்சு தூங்கி எழுந்திக்கிறீங்க, வர்றீங்க, அடுத்த மாதம் அதே டேட்டில் மறுபடியும் நீங்கள் போகணும். இப்படி வந்து தொடர்ச்சியாக 3, 5, 7, 9, 11 சம்பந்தம் எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா முதல் மாதம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் மாற்றம் தெரியாது. 2வது மாதம் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 3வது மாதம் போகும்போது இன்னொரு மாற்றங்கள் இருக்கும். 4வது மாதம் இப்படி போகும்போது என்ன ஆகுன்னா பிரச்சனைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசி மாதம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிரச்சனை வந்து முழுமையாக தீர்க்கப்பட்டு இருக்கும். ஆனால் லக்னாதிபதி 6ல் இருக்கிறார் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், கட்டுக்குள் இருக்கும், தாங்குகிற அளவுக்கு இருக்கும், எதையும் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா. சரி, இப்போ வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கோயிலில் போய் நீங்கள் நிவர்த்தி தேடிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். இதில் வந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு உண்டான விரதங்கள் இருக்கனாலும் இருக்கலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. விரதங்கள் இருக்கலாம், அந்த கோவிலில் போய் அன்னதானங்கள் கொடுக்கலாம், அந்த கோவிலுக்கு உண்டான விஷயங்களை வந்து உங்கள் பிரச்சனை தீரும்போது நீங்கள் என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யோகம். சரிங்களா.
அப்போ ஒரு விஷயத்தை செய்யும்போது வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து முழுமையாக நம்பி அந்த இடத்துல இறங்குங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்பிக்கைத்தான் இறைவன் கை கொடுப்பான். ஏன்னா எந்த ஒரு தெய்வமும் வந்து எப்படி ஒரு பெத்த தாய் தகப்பன் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கிற நம்ம எப்படி பிள்ளைகளை வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுறதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோமோ, அது போல கும்பிட்ற தெய்வம் வந்து கஷ்டப்படுறதுக்கு அனுமதிக்காது. சரியான வழியில் போய் நீங்கள் பிடிக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். எந்த மரத்தில் ஏறுறமோ அந்த மரத்தில் இறங்கணும். நம்மளுக்கு நிவர்த்தி என்ன எங்கே இருக்குன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். ஜாதகத்தில் வந்து ஜாதகத்தை வந்து நீங்கள் பிறக்கும்போதே ஜாதகத்தை முடிவு பண்ணி வச்சுக்க அந்த இறைவனுக்கு வந்து அதிலேயே நிவர்த்தியை வச்சிருக்கிறாங்க. கரெக்டான புள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். எல்லாராலும் ஜெயிக்க முடியாமல் போகிற காரணம் என்ன? சும்மா ஏதோ போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறத பட்சத்தில் நம்ம போகிறதுனால தான் நம்ம வந்து அதில் வாழ்க்கை ஜெயிக்க முடியலையே தவிர, சரியான நூலை பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னாச்சுன்னா, சரியான ரூட்டை பிடிச்சி போனீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே சரியாக போய் சேரலாம். தவறான வழியை நம்ம தேர்ந்தெடுத்தால் நம்மளுக்கு வந்து தவறான இடத்துல போய் நிற்கும். அதுக்கு வந்து ஜாதகம் போய் சாமி பொய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச தான் செய்வீங்களே தவிர, அதை வந்து சரியாக நம்ம போகலாம் அப்படிங்கிறத உங்கள் மனம் ஏற்றுக்காது. அவ்வளோதான். சரியான வழியை தேர்ந்தெடுத்து போய் பாருங்கள். வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கலாம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் கடன் பிரச்சனை இல்லாமல் நீங்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் சில விஷயத்தை அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு விஷயம் இந்த பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. நீங்களும் வாழ்க்கையிலே கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ என் தாய் முத்தாரம்மனை வேண்டி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.